சும்ம ஜஅல மின் பஅதி ضعஃபின், அந்த பலகீனத்திற்கு பின்னால் குவத்தன், ஒரு ஆற்றலை நாம் கொடுத்தோம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். உண்மைதானே? உலகத்தில் தாயுடைய கருவறையிலிருந்து வெளியே வந்த நாம் பலகீனமாக இருக்கிறோம். ரொம்ப பலகீனம், அழுகை மட்டும்தான் நமக்கு தெரியும். அந்த பலகீனத்திற்கு பின்னால் அல்லாஹ் ஒரு ஆற்றலை தருகிறான். வளர வளர வயசு ஆக ஆக அற்புதமான ஒரு வாலிபத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு தருகிறான். அதான் குவத், சக்தியை அல்லாஹ் தருகிறான். கொஞ்சம் காலங்கள் சென்ற பிறகு, வயது பல வருடங்களை கடக்குகிற பொழுது, மிம்பாதி ضعஃப், அதற்கப்புறம் அல்லாஹ் தஆலா திரும்பவும் பலகீனத்தை கொடுக்குறான். அதுதான் வயோதிகம். ரப்புல் ஆலமீன் மனித படைப்பு குறித்து சொல்லுகிற பொழுது ஆரம்பமும் பலகீனம், முடிவும் பலகீனம். அதானங்க, 70-80 வயதை கடந்து 90 வயதை எட்டி இருப்பவர்கள், ஏன்னா 70-80 கூட ரொம்ப ஆக்டிவா இருக்கலாம். இன்றைக்கெல்லாம் 90 வயதுங்கிறது அபூர்வமா இருக்கு. 100 வயதை தாண்டி வாழ்பவர்கள் எல்லாம் பத்திரிகை செய்தியா போடுறான், பெரிய செய்தியா போடுறான். இந்த மூதாட்டி அல்லது இந்த முதியவர் 100 ஆண்டு காலத்தை கடந்து இந்த கிராமத்துல வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லி. இப்போ 100, 150 எல்லாம் வாய்ப்பே இல்லை. 150க்கெல்லாம் இங்க வாய்ப்பே இல்லை. யாரும் தற்காலத்துல இந்த 2000க்கு அப்புறம் 150 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள் என்ற ஒரு பெரிய குறிப்பு ஒண்ணும் இல்லை. ஏதோ ஆங்காங்கே வேண்டாம் இருக்கலாம். ஆனால் யதார்த்தத்திலே பார்க்கிற பொழுது ரப்பு பலகீனத்தை கொடுத்து படைக்கிறான், பிறகு ஆற்றலை கொடுக்கிறான், மீண்டும் அல்லாஹ் பலகீனத்திலேயே விட்டு விடுகிறான். அல்லாஹ் ஒரு செய்தியை இங்கே நமக்கு பதிவு செய்கிறான். மனிதா, எனக்கு நீ பயந்துகள், நம்மிடத்தில் தான் நீ வர வேண்டும், எனக்கு நீ பயந்துகள். பலகீனத்தில் எப்படி ஒன்றும் செய்ய முடியாதோ அதே போல பலத்திலும் பலமாக வாழுகிற ஆற்றல் பெற்ற வயதிலும் என்னை நீ பயந்துகொள். எல்லா ஆற்றலும் உண்டு என்று நீ ஆடிவிட்டால் என்னிடத்திலே நீ மாட்டிக்கொள்ளுவாய் என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிற பல ஆயத்துகளையும் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக பல ஹதீஸ்களையும் சொல்லி இளைய சமுதாயத்தை ரப்புல் ஆலமீன் கட்டுப்படுத்தி வாழ சொல்லுகிறார். ஏன்னா எல்லா பாவம் செய்யறதுக்கும் ஏத்த வயசு வாலிப வயசு தான். அந்த வயசுல தான் ரத்த சூடு முறுகி ஏறி எதையும் செய்ய மனிதன் துணிவான் இல்லையா? இப்போ அன்றைய அந்த காலகட்டத்தை நீ பக்குவமாக வாழ்ந்துகொள். அப்படி வாழும் காலமெல்லாம் நீ வெற்றி அடைவாய் என்ற செய்தியை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது வாலிபம் குறித்து மிக தெளிவாக சொல்லுவார்கள். ஷாபுன், வாலிபர்கள் நஸஃபி தாஅத்தில்லா, அல்லாஹ் தஆலாவுடைய வணக்க வழிபாட்டிலேயே தன்னுடைய வாலிபத்தை கழிக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு என்ன தெரியுமா? லா லில்ல இல்லா லில்லுஹு, அன்றைக்கு அல்லாஹ்வுடைய அரிசை தவிர எந்த நிழலுமே இருக்காது. அந்த நிழல்ல ரப்புல் ஆலமீன் அந்த இளைய சமுதாயத்திற்கு, அந்த இளைய வயதிலே அல்லாஹ்வை வணங்கிய அந்த நபருக்கு நிழல் தருகிறான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாளை மறுமையில் நிழலே இருக்காது, தலைக்கு மேல சூரியன், அரிசுடைய நிழல் மாத்திரம்தான் இருக்கும். அந்த நிழலை ரப்புல் ஆலமீன் வாலிபத்தில் வணங்குகிற பாக்கியம் பெற்றவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான். இதெல்லாம் எதுக்குங்க சொல்லணும்? ஆர்வம் ஊட்டுகிறாங்க. நீங்க வயதான காலத்துல தொழுவதை விட நீங்கள் வாலிபத்தில் தொழுகக்கூடிய அந்த தொழுகைக்கு அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு வரவேற்பு உண்டு, அவ்வளவு அல்லாஹ் அதை நேசிக்கிறான். அதனாலதான் அதை தனி பாட்டா எடுக்கிறான். நல்லவர்களுக்கு அல்லாஹ் இடம் கொடுப்பான், நிழல் கொடுப்பான். ஆனால் வாலிப வயதில் தொழுதவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் தனியாக ஒரு அந்தஸ்தை வழங்குகிறான். இன்றைய காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் சொன்னா, உலக இளைஞர்கள் தினம் அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் 12 சர்வதேச அளவுல ஐநா மூலமாக என்ன செய்யறான், இளைஞர்கள் தினம் என்பதாக ஒரு நாளை குறிப்பிட்டு அன்றைக்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதை பார்க்கிறோம். சரி, தேசிய அளவில் இந்திய அளவில் 1985ஆம் ஆண்டு முதல் ஜனவரி 12ஆம் தேதி இளைஞர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இது இந்திய அளவில் ஜனவரி 12. இது விவேகானந்தர் பிறந்த அந்த தினத்தை மையமாக வைத்து இளைஞர்கள் தினம் அப்படின்னு சொல்லி அந்த நாளை மையப்படுத்தி கொண்டாடப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். சரி, இதுல ஜூலை 15, இன்னைக்கு ஜூலை 12, ஜூலை 15 சர்வதேச அளவில் ஐநா சபையினுடைய 2014 முடிவின்படி ஜூலை 15ஆம் நாள் உலக இளைஞர்களின் திறன் நாள் என்பதாக ஒரு நாளை கொண்டாடுறோம்.
நம்ம இங்க யோசிச்சு பார்க்கிறோம், இளைஞர்களுக்குன்னு சர்வதேச அளவில் ஒரு நாள் இருக்கு, அது ஆகஸ்ட் 12. தேசிய அளவில் இந்திய அளவில் இளைஞர்கள் தினம் சொல்லி ஒரு நாளை கொண்டாடுறான். அன்னைக்கு ஜனவரி 12. இதுவே போதுமே. அப்போ ஒரு நாள் ஜூலை 15 தேர்ந்தெடுத்து கொஞ்சம் நல்லா கவனிங்களேன், இளைஞர்களுடைய திறன் நாள் என்பதாக கொண்டாடுகிறான். என்னங்க இளைஞர்கள் ரைட்டுனா, இளைஞர்கள் திறன் ஒரு நாளைக்கு ஒரு கொண்டாடணுமா? யோசிக்கிறோமா இல்லையா? காரணம், இளைஞர்களுடைய அந்த திறன், அவர்களுடைய எழுச்சி இருக்கா இல்லையா, அது மிக முக்கியமானது, இந்த உலகத்திற்கு தேவையானது. புரட்சி எங்கெல்லாம் வெடித்திருக்கிறதோ, எங்கெல்லாம் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறதோ, அதன் பின்னணியில் நீங்கள் ஆராய்கிற பொழுது அனைத்தும் இளைஞர்கள் இருப்பார்கள். இளைய சமுதாயம் இல்லாமல் உலகம் இல்லை இல்லையா? ஏன்னா அனைத்தையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் இளைய சமுதாயம். வயோதிகர்கள் அவர்களுக்கு அனுபவம் உண்டு, சிறுவர்கள் அவர்கள் விளையாட்டுத்தனத்தில் இருப்பார்கள், அவ்வளவுதான். ஆனால் ஒரு செயலை செய்து முடிப்பதற்குண்டான அனைத்து ஆற்றலையும் தகுதியையும் பெற்றவர்கள் இளைய சமுதாயம். அதனால் இளைஞர்கள் தினம் என்று ஒன்று இருந்தாலும் கூட, சர்வதேச அளவில் ஒரு நாள் கொண்டாடப்பட்டாலும், தேசிய அளவில் இந்திய அளவில் ஒரு நாள் கொண்டாடப்பட்டாலும், இளைஞர்களுடைய திறன் என்று அந்த சக்திக்காக வேண்டி ஒரு நாள் கொண்டாடப்படுகிறது என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம். உலகம் அற்புதமாக இயங்குவதற்கும் உலகத்தினுடைய எல்லா புரட்சிகளினுடைய பின்னணிகளும் இந்த இளைஞர்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். திருக்குரான் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறித்தும் ஒரு கொடுங்கோல் அரசன் குறித்தும் ஏற்பட்ட ஒரு உரையாடல் குறித்து திருக்குரானில் எல்லாம் பதிவு செய்வான். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த கொடுங்கோல் அரசன் நான் தான் இறைவன், நம்புறதுங்கிற மண்ண நான் தான் இறைவன், என்னைத்தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு இந்த விஷயத்தை புகுத்தி அவங்க மக்கள் பூரா அவனத்தை இறைவனை வணங்குறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இளைஞர் என்ன செய்யறார், அந்த இளமை பருவம் தான் நாட்டை ஆளுகிற அரசை கூட எதிர்த்து நிற்பதற்கு துணிவு இருக்கும். ஒரு குடும்பத்தை சராசரியாக தலைநிமிர வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் இளைஞர்கள். அதனால ரப்புல் ஆலமீன் அந்த இளைய நேரத்தில், அந்த இளமை பக்குவத்தில் இருக்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த ஆற்றலை தருகிறான். ஒரு மிகப்பெரிய அரசன் அவனை எதிர்த்து நிற்கிறார்கள். நான் அல்லாஹ்வைத்தான் வணங்குவேன். அவன் திரும்ப கேட்பான், அல்லாஹ் என்ன பண்ணுவான்? திருக்குரானிலே பதிவு செய்யப்பட்ட வரல, எங்க அல்லாஹ் உயிரை கொடுப்பான், உயிரை எடுப்பான். அந்த ஆற்றல் எங்க ரப்புக்கு உண்டு, உனக்கு அது இல்லை. நீ என்னை போல மனிதன், மன்னா என்னை போல மனிதன், நீ உயிரை கொடுக்குகிற எடுக்குகிற ஆற்றல் உன்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகிற பொழுது, அப்படியா இந்த பார் நான் அந்த வேலையை செய்யறேன் பார் அப்படின்னு ரெண்டு அந்த ஜெயிலில் இருப்பாங்க இல்லையா, சிறையில் ரெண்டு பேர்த்த கூப்பிட்றாங்க, வாப்பான். ரெண்டு பேர்த்த நிற்க வச்சாச்சு. நிற்க வச்சு ஒருத்தனை ஒரே வெட்டா வெட்டிடுறான். வெட்டிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்றான், பார் ரெண்டு பேர் வந்தானுங்க, ஒருத்தனை கொண்டுட்டேன், ஒருத்தன் உயிரை எடுத்துட்டேன், இன்னொருத்தனை உயிர் கொடுத்துட்டேன், உனக்கு நீ விடுதலை, நீ வாழ்ந்துக்கோ. உன் இறைவன் எதை செய்வானோ அதை நானும் செய்கிறேன் இல்லையா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவன் சொல்லுகிற பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், பைனல் மஷ்ரிக், என்னுடைய இறைவன் கிழக்கிலே என்ன செய்கிறான், சூரியனை உதைக்க செய்கிறான், மேற்கிலே மறைய செய்கிறான், இதை உன்னால் நிகழ்த்த முடியுமா என்று சொல்லுகிற பொழுது அவன் வாயடைத்து போனான் என்ற செய்தியை அல்லாஹ் திருக்குரானிலே பதிவு செய்கிறான். இதனுடைய பின்னணியை பார்க்கிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறித்து குரானிலே பல இடங்களில் ஃபதன் என்ற அந்த வாலிபத்தை குறித்தே ரப்புல் ஆலமீன் சொல்லுவான். யாரையும் எதிர்க்குகிற ஒரு சமுதாயத்தை சீர் செய்கிற வயது என்பது அந்த இளைய சமுதாய வயது. அதை சரியாக பயன்படுத்தி கொண்டவர்கள் வெற்றி அடைந்தார்கள். ரோம பாரசீகம் குறித்து ரோமானிய பேரரசு எப்படிப்பா அதனுடைய வரலாறை படிக்கிற பொழுது படிப்பவர்களுக்கு எல்லாம் தெரியும். அது உயர்ந்ததும் இளைஞர்களால் தான், அது வீழ்ந்ததும் இளைஞர்களால் தான். ரோமானிய பேரரசு உலகம் முழுக்க கொடிகட்டி பறந்த பேரரசு. அது எப்படிப்பா ஒண்ணுமில்லாம போச்சு? அந்த இளைஞர்கள் மதுவிலும் மாதுவிலும் என்றைக்கு விழத் தொடங்கினார்களோ அன்றைக்கு அந்த பேரரசு ஒன்றுமில்லாமல் போனது. ஒரு குடும்பத்தை எடுத்துக்கங்க, இந்த குடும்பத்தில் இளைஞர்கள் சரியாக தன்னுடைய பொருளாதாரத்தை கையாளுகிற பட்சத்தில் அந்த குடும்பம் ரொம்ப உயர்வா இருக்கும். தாண்டோண்டித்தனமாக வரவுக்கு மேல செலவு, கடனுக்கு மேல கடன், இன்று வீணான செலவுகளில் வெட்டி செலவுகளில் அவன் வயப்படுகிற பொழுது, அதை செயல்படுத்துகிற பொழுது அவன் குடும்பம், அவன் மட்டுமல்ல அவன் குடும்பமே அதல பாதாளத்துக்கு போயிருக்கு இல்லையா? ஒரு குடும்பத்தில் அந்த இளைஞர்கள் எப்படியோ அப்படித்தான், அதே போன்றுதான் நாட்டிலும்
குர்ஆன் ஷரீஃப் முழுக்க ரப்புல் ஆலமீன் ஃபத்தன் என்ற அந்த வாலிபத்திற்கு அல்லாஹ் அவ்வளவு முக்கியத்துவம் தருகிறான். அஸ்ஹாபுல் கௌஃப், இந்த வெள்ளிக்கிழமையானா தெரிஞ்சவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. இந்த கௌஃப் சூரா ஓதுவோம் இல்லையா? அந்த கௌஃப் சூரா எதனால வந்தது என்று பார்க்கிற பொழுது ஒரு சில அடியார்கள் அந்த ஊரே அல்லாஹ்விற்கு புறம்பாக, மக்களின் நலனுக்கு எதிராக, சமூகத்திற்கு மாற்றமாக நடக்குகிற பொழுது ஒரு சில குறிப்பிட்ட 7 இளைஞர்கள் மாத்திரம் நேரான சிந்தனை உடையவர்களாக இருந்தார்கள். அவர்களை அல்லாஹ் பொறுக்கி எடுத்து அந்த குகையிலே தங்க வைத்தான் என்பது வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த வாலிப வயது இருக்கிறது அல்லவா, இவர்கள் செய்கிற ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ் அதிகமாக நேசிக்கிறான். நான் அடிக்கடி பயான்ல சொல்றது உண்டு, வயசான காலத்துல தொழுவதை விட வாலிபத்தில் தொழுகிற 2 ரக்காத் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப அற்புதமானது, உயர்வானது. என்னங்க தெரிஞ்சு சொல்றீங்க, அப்போ வயசான காலத்துல தாடி மீசையெல்லாம் நரைச்சு போய் நாங்கள் தொழுகிறதெல்லாம் வேஸ்டான்னு கேட்டாரு. அதற்கு நன்மை உண்டு. ஆனால் அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கமான அன்பை யார் பெறுகிறார் என்றால், இள வயதிலே தொழுகக்கூடிய அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றம் பெறுகிறது. வயோதிகர்களுடைய தொழுகையும் அல்லாஹ் தான் இருக்கிறான். ஆனால் அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான தருணம் அந்த இளைய சமுதாயம். என்ன காரணம் தெரியுங்களா? அந்த வயசுல தான் தொழுக மாட்டோம் இல்லையா? அந்த வயசுல தான் தொழுக மனசு வராது. வயசாகி போச்சுன்னா நம்மள்கிட்ட சொல்லுவாங்க, ஓடி ஆடி முடிஞ்சது, இனிமே என்ன பள்ளி வாசல் கெதியா இருக்க வேண்டியதுதான். அந்த மாதிரியான டார்கெட் வச்சு வாழ்ற ஆளும் இருக்குது. ஏப்பா அஜுக்கு போல, உம்ராக்கு போல, அதுக்கெல்லாம் வயசாகுது. தொழுகிறது இப்பெல்லாம் தொழுக போனோம்னா முடிஞ்சதுங்க. அதனால அதுக்குன்னு ஒரு ஏஜ் வரட்டும், அப்புறம் என்ன செஞ்சுக்கலாம், தொழுகையின் பள்ளின்னு நம்ம போய் செட்டில் ஆயிடலாம். இந்த வீடு கட்டி செட்டில் ஆகிற சொல்லுவாங்க இல்லையா, இப்போ பழக்கத்தில் இருக்கும், வீட்டை கட்டிட்டு எப்படி செட்டில் ஆயிடணும் அப்படின்னு சொல்ற மாதிரி, இந்த தொழுகைக்கு நம்மளால் என்ன சொல்லுவான்னா, அதுக்கெல்லாம் ஒரு ஏஜ் வரட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சிருவோம், பள்ளிவாசல் கதி நம்ம வாழ்க்கையை கதின்னு செட்டில் ஆயிடுவோம் என்றெல்லாம் அறியாமையில் பேசுவதற்காக அல்லவா, அவர்களுக்குத்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வஷாபுன் நஷாஃபி தாஅத்தில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய வணக்க வழிபாட்டிலே எந்த வாலிபன் தொழுகையில் ஈடுபடுகிறானோ அப்பேற்பட்ட அந்த வாலிபனுக்கு ரப்பு நிழலே இல்லாத தருணத்தில் நிழலை தருகிறான். ஏன்னா இந்த வயசு எல்லா தவறையும் செய்வதற்கு உண்டான ஆற்றல் உள்ள வயது இல்லைங்களா? வயசானவரை கூப்பிட்டு ஒரு 60 மாடி கட்டடத்தில் ஏறி இந்த ஃப்ளோர் நம்பர் எல்லாம் சொல்லி, கதவு நம்பரையும் சொல்லி, இதில் போய் ஒரு 70 பவனை கொள்ளையடிச்சிட்டு 1 லட்சம் ரூபா கேஷோட வாங்க அப்படின்னு சொன்னா அவர் பார்ப்பாரு, எங்க கொடுக்குற வேலையா இது, நமக்கு நம்மளால முடியுமா? தவறாக இருந்தாலும் அதை செய்வதற்கு அவர் உடல் ஒத்துக்கிறாரு. மனசுல சொல்லுவாரு, நான் மனசுல பாத்தீங்கன்னா 50 வயசு ஆகிட்டாலும் நம்ம 30 வயசு மாறின்னு சொல்லுவாரு. ஆனா செயல்பாடு ஏற முடியுமா? 70 மாடியை கடந்து ஏறி அங்க போய் இங்க போய் வர முடியுமா? அப்போ வயதான காலத்தில் பாவங்கள் ஏற்படுவது குறைவு. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு உணர்த்துகிறார்கள். வயதான காலத்துல யோக்கியனாக வாழ்வது சிறந்ததல்ல, வாழ்ந்தா நல்லதுதான், சிறந்ததல்ல. வாலிபத்தில் எல்லா பாவமும் செய்வதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருக்குகிற பொழுது பாவம் செய்யாமல் தன்னை தடுத்துக் கொண்டு தற்காத்து வாழுகிற வாலிபன் குறித்து பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, லா லில்ல இல்லா லில்லுஹு நஸாஃபி தாஅத்தில்லா. அப்போ எல்லா பாவமும் செய்யக்கூடிய அந்த ஆற்றல் உள்ள வயசுல பாவமே செய்யாம அல்லாஹ் பார்க்கிறான், நாளைக்கு கேட்பான், அல்லாஹ் புடிச்சுக்கிடுவான், நாளைக்கு மாட்டிக்கிடுவோம், கேவலம் அசிங்கம், நாளைக்கு எல்லாம் அவமானப்படுத்திடுவான் என்றெல்லாம் தன்னை சரியாக்கி கொண்டு வாழுகிற இளைஞர்கள் குறித்து தான் மிகப்பெரிய பரிசை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை கொண்டு வருகிற பொழுது இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு எல்லாமே இளைய சமுதாயம். அன்னை ஆயிஷா அலி அவர்கள் உட்பட அத்துணை நபர்களும் இளைஞர்கள், மார்க்கத்திற்காக வேண்டி எதையும் செய்ய துணிந்தார். அப்போ இளைய சமுதாயம் சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த சமூகம், அந்த கட்டமைப்பு சீராக இருக்கும். இளைஞர்கள் தடமாறி இபாதத் இஸ்லாம் என்ற அந்த கோட்பாட்டை ஒதுக்கி வைத்துவிட்டு, இல்லை யாருங்க தப்பு பண்ணாதால எல்லாம் எடுத்துத்தானே செய்யறான், நம்ம பெரிய நம்ம மட்டும் யோக்கியமா வாழ முடியுமா அப்படின்ற அந்த சித்தாந்தத்தோடு ஒதுங்கி சென்று 10ஓடு 1 11 என்ற வகையில் அவன் வாழுகிற பொழுது, இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிற பொழுது எல்லா தவறையும் செய்து விடுகிறான், எல்லா தவறையும் செஞ்சிடலாம். நாளைக்கு அல்லாஹ் பிடிச்சுக்கிடுவான் கேட்பாங்கிற பயம் இருக்கிற இளைஞர்கள் மாத்திரம்தான் சீரான நேரான வழியை பெறுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய வாழ்விலே நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு. சயீத் ரலியல்லாஹ் அவங்க ஒரு 12-13 வயது. அந்த வயதிலேயே எல்லாரும் போருக்கு பெறப்படும் போது, இஸ்லாத்திற்காகத்தானே, இஸ்லாத்திற்காக வேண்டி போருக்குன்னு பெறப்படும் பொழுது அவர் என்ன செய்வாராமா, அவர் அளவா தான் வளர்ந்திருப்பாரு. ஆனா அவர் வாள் ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, அவரை விட மிக நீளமாக. அந்த வாளை மடக்கி பிடித்து கொண்டு வந்து நிற்பாராம். நேர வச்சா என்ன செஞ்சிடும், பெருமானார் வாளையும் பார்ப்பாங்க, அவரையும் பார்ப்பாங்க. என்னப்பா வாளை விட ரொம்ப கம்மியா இருக்கிறே, நீ வேணான்னு சொல்லிடுவாங்கன்றதுக்காக வேண்டி வாளை மடக்கி பிடித்தவராக போருக்காக அனுமதி கொடுங்கள் என்று அன்றைக்கு அந்த சஹாபாக்கள் துணிந்து நின்றார்கள். அதுவெல்லாம் நமக்கு ஒரு பாடம். மார்க்கம் என்று வருகிற பொழுது நாம் நம்மை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். யாரும் போருக்கு போறதில்லை. அதற்கு சொல்றாரு பூரா வாழை எடுத்துட்டு போருக்கு பெறப்படுங்கிறாங்கிறதல்ல. அன்றைக்கு அவர்களுக்கு அது தேவை. நமக்கு என்ன தேவை? ஹராம் ஹலாலில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது. இதுவும் போர் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் என்றால் வாளேந்து எதிரியை வீழ்த்துவது மாத்திரமல்ல, நஃப்ஸோடு போராடுவதுதான் பெரிய போர் என்றார்கள். இன்றைக்கு சக வியாபார ரீதியா இருக்கட்டும், நட்பு வட்டமா இருக்கட்டும், எவன் யோக்கிய எவன் நல்லவனே தெரியும் இல்லையா? கஞ்சா கேஸ்ல பிடிபட்டா அதுல நம்மளுக்கு பேர் வருது. அது எங்கடா ஏதோ ஒரு அவுட்ரன்னு பார்த்தா மஹல்லாக்குள்ள நம்மோடு சேர்ந்து நம்மோடு பழகுகிற, நம்மோடு உறவாடுகிற ஒரு சிலர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டு போதை பழக்கத்திற்கு ஆளாகி விடுகிறார்கள். மாத்தமல்ல, அதை சப்ளை செய்யக்கூடிய அதிலிருந்து வர்ற வருமானம் அல்லாஹ் ஹராம் இல்லையா? இப்ப யாரோ ஒரு பேர் வந்தா நமக்கு வலிக்காது, மன வருத்தம் இருக்காது இல்லையா? போதை பொருள் கடத்திய ஆசாமி அப்படின்ற பேர் லிஸ்ட்ல நம்மாலு பேர் அக்பர் அப்துல்லான்லாம் வருகிற பொழுது நாம் யோசித்து பார்க்கிறோம், இது எங்கோ நடக்கிறதில்ல. நம்மை சுற்றி இருப்பவர்கள் ஒரு சிலர்கள் ஏமாந்து என்ன செய்து விடுறார்கள், ஒண்ணு சுயநலத்திற்காக வேண்டி காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு போயிடுறான், இல்லது சுகபோகமாக வாழ்றதுக்காக வேண்டி அடுத்தவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்டு மூளைச்சலவை செய்யப்பட்டு அதன் பக்கம் ஈர்க்கப்பட்டு விடுகிறான். இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் குறிப்பாக நாம் யாரோடு பழகுகிறோம், யாரோடு சேர்ந்திருக்கிறோம் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அவன் தானே கெட்டவன், அவன் நான் கெட்டவனா இருந்தாலும் சில நல்ல குணம்லாம் அவன்கிட்ட இருக்கும், அதனால அவன்கிட்ட சேர்ந்திருக்கிறேன். சில நல்ல குணங்கள் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் அவனிடத்தில் இருக்கக்கூடிய அடிபாதாள மோசமான குணங்கள் அவனிடத்தில் குடிகொண்டு இருக்கிறது என்றால் ஒதுங்கி விட வேண்டும். அவனோடு நீங்கள் நட்பு பாராட்டுகிற பொழுது, அவன் பிடிபடுகிற பொழுது நீ சேர்ந்துதான் பிடிபடுவது இல்லையா? இன்றைக்கு போதை பழக்கம் தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதிலும் பிடிபட்டவர்களில் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பெயர்களும் அடிபடுவது உண்மையிலேயே ஏமாற்றம் அளிக்கிறது. அதுவும் மஹல்லாக்களில் ஊடுருவி நம்மளோடு சேர்ந்துதான் வந்தாரு, நம்ம கூட தான் ஜும்மா தொழுதாரு, நம்ம கூட தான் பெருநாள் தொழுதாரு, எல்லாம் பண்ணினாருங்க, பார்த்தா ஜெயில் போயிட்டு வர்றாருங்க. ஏமாத்தினார், மோசடி, அதுவும் குற்றம் தான். ஆனால் அதை விட ஒரு சமூகத்தையே அழிக்கக்கூடிய போதை பழக்கம், கஞ்சா பழக்கம், அபின் போன்றவைகளை பயன்படுத்துவது மாத்திரமல்ல, அதை விற்பனை செய்து அதனால் வரக்கூடிய வருமானங்களை ஈட்டி நீயும் உன் குடும்பமும் சாப்பிட்டாலும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய தண்டனை உண்டு என்ற விழிப்புணர்வு இல்லை. எப்படியும் வாழலாம் நினைக்கிறான். இன்னைக்கு இளைஞர்கள் என்ன நினைக்கிறான்னா, இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கணும், காசு மட்டும் அது வாட்டில் விழுந்துகிட்டே இருக்கணும், நம்ம வேணுங்கிறது ஜிபே பண்ணணும், சுகபோகமா இருக்கும், இப்படி நினைக்கிறான். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நாயா பேயா உழைப்பாங்க, மாடா தேய்ந்து போயிடுவாங்க. என்ன காரணம்? உழைப்பினுடைய முக்கியத்துவம் இருந்தது. இன்றைக்கு இருந்த இடத்திலேயே பணம் வரணும், அதற்கு என்ன செய்யலாம், எந்தெந்த தீய வழிகள் எல்லாம் பணம் வருமோ அத்துணையிலும் என்னது இன்னைக்கு சமூகம் அதை நோக்கி தான் போகுது. அவன் பணம் சம்பாதிக்கிறது ஹராம் ஹலால் அதெல்லாம் ரெண்டாவது, பணம் எப்படி வருதுன்னு மட்டும் பாரு. ஹராம் ஹலால் ரெண்டாவது, மூணாவது போயிருக்கு. அது எப்படி வருது, வந்துருதா, பணம் இருக்குதா, கேஷ் இருக்குதா, இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் என்ற அந்த மனநிலை இவர்களுக்கு வருவதால் தான் போதை பொருள் மாத்திரமல்ல எதையும் செய்ய துணிந்து விடுகிறார்கள். ரப்புல் ஆலமீன் நம்முடைய இளைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வளவு தூரம் மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபட்டார். இன்னொரு படி மேலே போய் சொன்னா, இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் குமுறல் என்னன்னா, இதற்கு நல்லா இருக்கிறான், ஒரு வேலைக்கும் போறதில்லை, அப்படியே போனாலும் பணத்தை வீட்டில் கொடுக்கறது இல்லை. எத்தனை குடும்பம் 60-70 வயதை கடந்தும் தகப்பன் உழைக்கிறார், 30 வயதில் 28 வயது வரை வாழ்ந்து படிக்க வச்சு எல்லாம் பண்ணி எந்த வேலையை செய்யாம தண்டச்சோறாக சாப்பிடுகிற சாப்பாடு இருக்கா இல்லையா? தகப்பனை வருத்தி நீ வெறுமனே உண்ணுகிற அந்த உணவு அது ஹலாலாக ஆகாது. அல்லாஹ் ஆற்றலை கொடுத்து அந்த ஆற்றலை வீணடித்து சுகபோகமாக பெத்தில, இதுல டைலாக் வேற பேசுவாங்க சில பேர், பெத்தில சோறு போடு, எதுக்கு பெத்த,
ஆனா சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் 25 வருஷம் கழிச்சு கேட்பான்னு வைப்பாங்க யாராவது. 25 வருஷம் கழிச்சு இவன் வருவான் இப்படிலாம் கேட்பான்னு நினைச்சா அன்னைக்கே பெற்றிருக்க மாட்டாங்க இல்லையா? ஆனால் அந்த தகப்பன்மார்களை தண்டச்சோறுகள் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? பெத்தியில சாப்பாடு போடு, கல்யாணம் முடிச்சு வை, என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய் என்று அவர்கள் நாவு பூசாமல் உழைக்கிற பார்த்தீங்கன்னா குறை சொல்லல. உழைக்கிற இளைஞர்கள் குடும்பத்திற்காக வேண்டி மன உறுதியோடு நிற்கிற அந்த இளைஞர்களை பற்றி பேசல. தண்டச்சோராக இருந்து கொண்டு குடும்பத்திற்கும் மார்க்கத்திற்கும் சுமையாக இருக்கிற இளைஞர்கள் குறித்து ஜாபீர் ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கை வரலாறு பெருமானார் கேட்பார்கள், யா ஜாபீர் திருமணம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா யா ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சிட்டேன். கன்னி பெண்ணா விதவை பெண்ணா? பெருமானார் அடுத்து கேள்வி கேட்பார்கள், யா ரசூலுல்லாஹ் விதவை பெண் என்று ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். உடனே பெருமான் கேட்பார்கள், கன்னி பெண்ணை முடிச்சிருக்கலாமே என்று சொல்லுகிற பொழுது ஜாபீர் ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் எனக்கு 9 சகோதரிகள், கொஞ்சம் குடும்பத்தில் கடன் உண்டு, இந்த நேரத்திலே நான் கன்னி பெண்ணை தேடிக்கொண்டு அலைவது சரியாக இருக்காது, என் குடும்பத்தை நான் மேம்படுத்த வேண்டும், அவர்களுக்காக உழைக்க வேண்டும் என்றால் நான் சில தியாகங்களை செய்தாக வேண்டும் என்று ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற பொழுது, பாரக்கல்லாஹ் உனக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வான், பாரக்கல்லாஹ் ஆகிலாம் குடும்பத்துக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வான். காரணம், உன் குடும்பத்திற்காக வேண்டி நீ எடுக்கிற அந்த முயற்சி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பரக்கத் செய்வான். குடும்பத்தை நடுரோட்டில் விட்டு தாய் தகப்பன அழுக விட்டுட்டு வெறுமனே தண்டச்சோறாக சுட்டுகிற எவரையும் இஸ்லாம் அனுமதிக்காது, இஸ்லாம் வரவேற்காது. மாறாக அதற்கு மிகப்பெரிய தண்டனை உண்டு என்ற அச்சுறுத்தலையும் சொல்லுகிறது. நாளை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்துல உன் வாழ்நாள் எப்படி கழித்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். அந்த கேள்வி போக உன் வாலிபத்தை எப்படி கழித்தாய் என்ற ஒரு கேள்வி அல்லாஹ் வைப்பான். என்ன சொல்லுது? வாழ்நாளை எப்படி கழிச்சான்னு சொன்னாவே வாலிபம் உள்ள வந்துருமே. வாழ்நாளுக்குள்ளதான குழந்தை பருவம், வாழ்நாளுக்குள்ளதான இளமை பருவம், வாழ்நாளுக்குள்ளதான முதுமை பருவம், எல்லாம் அடங்கிருச்சுல, அப்புறம் எதுக்கு இளமை பருவம் என்று கேட்கிற பொழுது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாலிப வயது அனைத்தையும் செய்வதற்குண்டான அத்துணை ஆற்றலையும் அல்லாஹ் கொடுக்கிறார். எதையும் செய், நன்மை செய்வதற்கும் வழி உண்டு, தீமை செய்வதற்கும் வழி உண்டு. ஒருவனுக்கு உதவி செய்ய அபார சக்தி உண்டு, ஒருவனை வீணாக அநியாயமாக அடிப்பதற்கும் சக்தி உண்டு. நன்மையின் பக்கமும் போக முடியும், நீ எவ்வளவு வேண்டுமானாலும் தீமையின் பக்கம் ஆடி தீர்க்க முடியும். இதனால ரப்புல் ஆலமீன் அற்புதமான அந்த வயதை கொடுத்திருக்கிறான். அதை சரியாக பயன்படுத்தினாயா என்று இளமை குறித்து கேட்பான். நான் பயானுடைய ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, சர்வதேச அளவில் ஆகஸ்ட் 12 இளைஞர்கள் தினம், சர்வதேசம் உலகம் முழுக்க ஐநா சபையினுடைய அறிவுறுத்தல். தேசிய அளவில் ஜனவரி 12 இளைஞர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. இது போதும் இல்லையா? இதுதானே எல்லாத்திலும் இருக்கும். அன்னையர் தினம், அந்த தினம், இந்த தினம், பெண்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் ஐநா மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஜூலை 15 இளைஞர்களின் ஆற்றல் தினம், இளைஞர்களின் திறன் தினம். இளைஞர்கள் தனி, இளைஞர்களின் திறன்காக வேண்டி ஒரு நாள் கொண்டாடப்படுகிறது. நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அது என்ன சொல்றது? இளைஞர்கள் தினம்னாவே நாங்க இளமையா இருக்கிறோம் அப்படிங்கிறதானே. அதுல என்ன திறன் தனியா எடுக்கிறீங்க? இன்றைக்கு நம்ம அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட இந்த அறிவு இளைஞர்கள் தினம் கொண்டாடப்பட்டாலும் ஐநாவால் இளைஞர்கள் திறன் தினம் என்ற ஒரு நாளை ஏன் ஏற்படுத்துகிறார்கள் என்றால், இளைய சமுதாயத்தின் திறன் இந்த உலகத்திற்கு அவ்வளவு தேவை. அது குடும்பத்தில் தொடங்கி சமுதாயம் முழுக்க, உலகம் முழுக்க இளைஞர்கள் திறன் அவசியம் அவசியம் என்பதால் தான் திறனுக்கு என்று தனியாக ஒரு நாளை தேர்ந்தெடுத்து கொண்டாடுகிறார்கள். இப்ப ஹதீஸ்குள்ள வந்துருங்க. வாழ்நாள் அல்லாஹ் படைச்சான், வாழ்நாள் முழுக்க உள்ள கேள்வியை கேட்பான். இளைஞர்கள் உன் இளமையை நீ எப்படி கொடுத்த திறனை, கொடுத்த ஆற்றலை நல்வழியில் செலவழித்தாயா, தீய வழியில் செலவழித்தாயா? அது முக்கியம். அதனாலதான் இளமை குறித்தும் அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்ற செய்தியை சொல்லப்படுகிறது என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம். இந்த இளைய சமுதாயத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டவர்கள் ரப்புல் ஆலமீனிடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறார். இளமையிலே மனம் போன போக்கிலே வாழ்ந்தவர்கள், ஹராம் ஹலாலை பேணாதவர்கள் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய தண்டனைக்குரியவராக மாறுகிறார்கள். ரப்பே, இஸ்லாமிய இளைஞர்களை நல்வழிப்படுத்தி நேரான சீரான வாழ்க்கை வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.